வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஸ்ரீதர். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஆனி மாத சர்வ அமாவாசையையொட்டி ராமேஸ்வரத்தில் ஆயிரக்கணக்கானோர் புனித நீராடல், முன்னோர்களை நினைத்து பலரும் வழிபாடு. நீலகிரி மாவட்ட சுற்றுலா மையங்களில் முகக்கவசங்களுடன் வருவோருக்கு மட்டுமே அனுமதி. கொரோனா மீண்டும் தலையெடுப்பதால் மாவட்ட நிர்வாகம் அதிரடி. வேதாரண்யத்தில் சாகர் கவச் ஆபரேஷன் ஒத்திகை தொடக்கம். கடற்பகுதியில் தீவிரவாதிகள் ஊடுருவலை தடுக்க நடவடிக்கை. ராஜபாளையத்தை ஒட்டிய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பற்றிய காட்டுத் தீ. கட்டுப்படுத்தும் பணியில் வனத்துறையினர் தீவிரம். கம்பம் அருகே ஊராட்சி நிதியிலிருந்து உறவினர்களுக்காக 2 லட்சம் ரூபாயை செலவு செய்த திமுக ஊராட்சி தலைவர். உரிய நடவடிக்கை எடுக்குமாறு வார்டு உறுப்பினர்கள் அனைவரும் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு. கன்னியாகுமரி அருகே 2 ஊராட்சி ஒன்றியங்களில் காலியாக உள்ள கவுன்சிலர் பதவிக்கான இடைத்தேர்தல். அமமுக வேட்பாளர்கள் மனு தாக்கல். சத்தியமங்கலம் புலிகள் காப்பக பகுதியில் வனவிலங்குகளை கணக்கெடுக்கும் பணி தொடக்கம். பல்வேறு குழுக்கள் வெவ்வேறு திசைகளில் பிரிந்து சென்று கணக்கெடுப்பு. நெல்லை அருகே ஆட்டோ கவிழ்ந்து சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்த விவகாரம். வாகன தணிக்கையை தீவிரப்படுத்தி போக்குவரத்து போலீசார் நடவடிக்கை. அசாமில் வெள்ள பாதிப்பு தொடர்வதால் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் சிக்கித் தவிக்கும் மக்கள். 5 நாட்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் வீடுகள் தோறும் விநியோகம். மும்பையில் 4 மாடி குடியிருப்பு கட்டடம் இடிந்த விபத்தில் ஒருவர் உயிரிழப்பு. இடிபாடுகளில் சிக்கிய 8 பேர் உயிருடன் மீட்பு. அக்னிபத் திட்டத்தின் கீழ் விமானப்படை பணிக்கு இதுவரை 94,000 பேர் விண்ணப்பம். வரும் ஜூலை 5ஆம் தேதி விண்ணப்பிக்க கடைசி நாள். தெலங்கானாவில் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு. பெட்ரோல் பங்குகளில் எரிபொருள் இல்லை என்ற வாசகங்கள் ஒட்டப்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. அத்தியாவசிய சேவைகளுக்கு மட்டுமே எரிபொருட்கள் விநியோகம் செய்யப்படும். இலங்கை அரசு அறிவிப்பு. கண்டெய்னர் லாரியிலிருந்து 40 உடல்கள் மீட்கப்பட்ட பயங்கரம். அமெரிக்காவில் அதிர்ச்சி சம்பவம். ஜப்பானில் கடும் மின்சார தட்டுப்பாடு. லட்சக்கணக்கான வீடுகள் இருளில் மூழ்கியதால் மக்கள் அவதி. தென்னாப்பிரிக்க கேளிக்கை விடுதியில் 22 பள்ளி மாணவர்கள் மர்ம மரணம். பள்ளி தேர்வுகள் முடிந்ததை கொண்டாடிய போது நிகழ்ந்த சோகம். ஆனி மாத சர்வ அமாவாசையையொட்டி ராமேஸ்வரத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இன்று புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்தனர். இன்று ஆனி மாத சர்வ அமாவாசை என்பதால் தமிழகம் மட்டுமல்லாது வெளி மாநிலங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நேற்று மாலை ராமேஸ்வரம் வந்தடைந்தனர். இன்று காலை அக்னி தீர்த்த கடற்கரையில் புனித நீராடிய பக்தர்கள் எள்ளு பிண்டம் வைத்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். பின்னர் ராமேஸ்வரம் திருக்கோயில் வளாகத்தில் உள்ள 22 புனித தீர்த்த கிணறுகளில் நீண்ட வரிசையில் காத்திருந்து புனித நீராடினர். அதைத் தொடர்ந்து ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயிலில் பக்தர்கள் பல மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். ஆனி மாத சர்வ அமாவாசையையொட்டி இன்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அக்னி தீர்த்த கடற்கரையில் குவிந்ததால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது.
எனவே அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பூஜை பண்ணிட்டு சிறப்பா கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணா ரொம்ப சிறப்புன்றதுனால தருமபுரியிலிருந்து வந்திருக்கோம். பாதுகாப்புலாம் கொஞ்சம் சிறப்பாக தான் இருக்கீங்க. சொல்லாத அளவுக்கு இருக்கு, நிறைய இருக்குங்க. ஒரு 20, 30,000, 40,000 பேர் இருப்பாங்க. நீலகிரி மாவட்ட அனைத்து சுற்றுலா மையங்களிலும் சுற்றுலா பயணிகள் முகக்கவசம் அணிந்திருந்தால் மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்திற்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் தமிழகத்தில் கொரோனா பரவல் அதிகரித்து வருவதால் முகக்கவசம் அணிதல், சமூக இடைவெளியை கடைபிடித்தல் உள்ளிட்ட வழிகாட்டு நெறிமுறைகளை கட்டாயம் பின்பற்ற தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது. இதன் எதிரொலியாக நீலகிரி மாவட்டத்தில் அனைத்து சுற்றுலா மையங்களிலும் முகக்கவசம், சமூக இடைவெளி உள்ளிட்ட வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றுமாறு அறிவுறுத்தப்பட்டு சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுகின்றனர். பொது இடங்களில் பொதுமக்கள் முகக்கவசம் அணிகிறார்களா என்பதை கண்காணிக்க உதகை நகராட்சி சார்பில் 4 குழுக்கள் அமைக்கப்பட்டு கண்காணிப்பு பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அனைத்து கல்வி நிறுவனங்களிலும் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் முகக்கவசம் அணிந்து வருமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கடற்பகுதியில் தீவிரவாதிகள் ஊடுருவலை தடுக்க வேதாரண்யத்தில் சாகர் கவச் ஆபரேஷன் ஒத்திகை தொடங்கியுள்ளது. தீவிரவாதிகளின் தாக்குதலை முறியடிக்க ஆண்டுதோறும் சாகர் கவச் ஆபரேஷன் என்ற கடலோர பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டுக்கான ஒத்திகை நிகழ்ச்சி இன்று காலை தொடங்கியது. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் உள்ள ஆறுகாட்டுத்துறை கடற்பகுதியில் கடலோர பாதுகாப்பு பிரிவு போலீசார் படகு மூலம் ஒத்திகைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். வேதாரண்யம், கோடியக்கரை, புஷ்பவனம், வேட்டைக்காரன் இருப்பு போன்ற முக்கிய சோதனை சாவடிகளில் தீவிர வாகன சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. தேனி மாவட்டம் சுருளிப்பட்டி ஊராட்சியில் திமுகவை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் ஊராட்சி நிதியிலிருந்து அரசு அதிகாரிகள் மற்றும் அவர்களது உறவினர்களுக்காக 2,21,000 ரூபாய் செலவு செய்ததாக புகார் தெரிவித்து 11 வார்டு உறுப்பினர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர். கம்பம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட சுருளிப்பட்டி ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவராக திமுகவை சேர்ந்த நாகமணியும் துணைத் தலைவராக ஜெயந்தி மாலாவும் உள்ளனர். மேலும் அங்கு அக்கட்சியைச் சேர்ந்த 11 வார்டு உறுப்பினர்களும் உள்ளனர். சுருளிப்பட்டி ஊராட்சியின் 11 வார்டு உறுப்பினர்களும் ஊராட்சி மன்ற தலைவருக்கும் துணைத் தலைவருக்கும் எதிராக தேனி மாவட்ட ஆட்சியர் முரளிதரனிடம் புகார் மனு அளித்தனர். அதில் கடந்த ஏப்ரல் மாதத்தில் ஊராட்சி நிதியிலிருந்து 4,58,000 ரூபாய் செலவு செய்ததாக கணக்கு காட்டப்பட்டுள்ளதாகவும் இதில் 2,21,000 ரூபாய் மாவட்ட அதிகாரிகள், அவரது உறவினர்கள், வருவாய்த்துறையினர், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை அலுவலக காவலர்கள், பத்திரிகையாளர்கள் உள்ளிட்டோருக்கு செலவு செய்ததாக கணக்கு காட்டப்பட்டுள்ளதாகவும் வார்டு உறுப்பினர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். எனவே உரிய ஆய்வு நடத்தி ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் துணைத் தலைவர் ஆகியோரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புகார் மனு மீது 15 நாட்களுக்குள் உரிய விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய மாவட்ட வருவாய் அலுவலருக்கு உத்தரவிட்டுள்ளார். சத்தியமங்கலம் புலிகள் காப்பக பகுதியில் வனவிலங்குகளை கணக்கெடுக்கும் பணி தொடங்கியுள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் 1411 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளது. இங்கு புலி, சிறுத்தை, கரடி என பல்வேறு வகையான வன உயிரினங்கள் உள்ளன. இந்த புலிகள் காப்பகத்தில் ஆண்டுதோறும் 2 முறை வனவிலங்குகள் கணக்கெடுக்கும் பணி நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டுக்கான கணக்கெடுக்கும் பணி நேற்று தொடங்கியது. மொத்தம் 6 நாட்கள் நடைபெறும் இந்த பணியில் முதல் 3 நாட்களில் ஊன் உண்ணி வகை விலங்குகளின் கால் தடங்கள், எச்சங்களை வைத்து கணக்கெடுக்கும் பணி நடைபெறுகிறது. அடுத்த நாட்களில் தாவர உண்ணிகள் மற்றும் நீர்நிலைகள், குட்டைகள் பகுதிகளில் இருக்கும் வனவிலங்குகள் குறித்து கணக்கெடுக்கப்படுகிறது. இப்பணியில் வனச்சரகர், வனவர், வன வேட்டை தடுப்பு காவலர்கள் உட்பட 300க்கும் மேற்பட்டோர்கள் ஈடுபட்டுள்ளனர். இதற்கு அதிநவீன கேமராக்கள், ஸ்ட்ரிப்ஸ், வியூ பைண்டர், GPS கருவி ஆகியவை பயன்படுத்தப்படுகின்றன. திருச்சியிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு ஜூலை 1ஆம் தேதி முதல் புதிய விமான சேவை தொடங்கப்பட உள்ளது.
திருச்சியிலிருந்து உள்நாடு மற்றும் பல்வேறு வெளிநாடுகளுக்கு விமான சேவைகள் வழங்கப்பட்டு வருகிறது. அண்டை நாடான இலங்கை தலைநகர் கொழும்புவிற்கு திருச்சியிலிருந்து தினம்தோறும் காலை ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் இயக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இலங்கையில் தமிழர்கள் அதிகம் வசிக்கும் பகுதியான யாழ்ப்பாணத்திற்கு திருச்சியிலிருந்து வரும் ஜூலை 1ஆம் தேதி முதல் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் மூலம் புதிய விமான சேவை தொடங்கப்பட உள்ளது. இதற்கான உத்தேச நேர பட்டியலையும் விமான நிறுவனம் வெளியிட்டுள்ளது. அதன்படி காலை 10 மணிக்கு யாழ்ப்பாணத்திலிருந்து புறப்படும் விமானம் 11 மணிக்கு திருச்சி விமான நிலையத்தை வந்தடைகிறது. மீண்டும் திருச்சியிலிருந்து நண்பகல் 12 மணிக்கு புறப்பட்டு மதியம் 1 மணிக்கு யாழ்ப்பாணம் சென்றடையும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் 4 மாடி குடியிருப்பு கட்டிடம் இடிந்து விழுந்த விபத்தில் ஒருவர் பலியானார். இடிபாடுகளில் சிக்கியவர்களில் 8 பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். மும்பையின் குர்லா பகுதியில் நள்ளிரவில் இந்த விபத்து நிகழ்ந்தது. விபத்து குறித்து தகவல் அறிந்த தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் சம்பவ இடத்திற்கு உடனடியாக விரைந்து மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். இடிபாடுகளில் சிக்கி ஒருவர் உயிரிழந்த நிலையில் 8 பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். 20 முதல் 25 பேர் மேலும் இடிபாடுகளில் சிக்கியிருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இதனிடையே விபத்து பகுதியை நேரில் பார்வையிட்ட அம்மாநில அமைச்சர் திரு ஆதித்ய தாக்கரே விபத்துக்குள்ளான குடியிருப்பில் இருந்தவர்களை ஏற்கனவே காலி செய்ய சொல்லி நோட்டீஸ் அளிக்கப்பட்டிருந்ததாக தெரிவித்தார். அசாமில் கொட்டிய கனமழையால் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்து வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் சிக்கித் தவிக்கும் மக்களுக்கு 5 நாட்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை அம்மாநில அரசு பாதிக்கப்பட்டவர்களின் வீடுகளுக்கே சென்று இலவசமாக வழங்கி வருகிறது. அசாம் மாநிலத்தில் தொடர் மழை காரணமாக கடந்த 1 வாரத்திற்கும் மேலாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஏராளமான கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. பல இடங்களில் நிலச்சரிவும் ஏற்பட்டுள்ளது. தொடர் மழையால் அணைகள் நிரம்பி உபரி நீர் திறந்துவிடப்பட்டு ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் உள்ளவர்களை தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மீட்டு வருகின்றனர். இதனிடையே வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் வெள்ளப்பகுதிகளில் உள்ள மக்களுக்கு அசாம் அரசு வீடுகளுக்கே சென்று அத்தியாவசிய பொருட்களை வழங்கி வருகிறது. முதலில் 3 நாட்களுக்கு தேவையான பொருட்கள் அளிக்கப்பட்டதாகவும் தற்போது 5 நாட்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் வீடுகளுக்கே சென்று இலவசமாக வழங்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அசாமில் 50 லட்சம் மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 120க்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர். ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்ற ஆசிரியர்கள் தங்களுக்கு பணி வழங்க கோரி சென்னை டிபிஐ வளாகத்தில் குடும்பத்துடன் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் செல்வ சூரியனிடம் தொலைபேசி வாயிலாக கேட்கலாம். சொல்லுங்க செல்வா, ஆசிரியர்களின் முழுமையான கோரிக்கைகள் என்ன? எத்தனை பேர் இந்த போராட்டத்தில் பங்கேற்றுள்ளனர்? வணக்கம் ஸ்ரீதர். இன்று சென்னை டிபிஐ வளாகத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள், அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்ற ஆசிரியர்கள் தங்களுக்கு பணி நிரந்தர செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் போராட்டத்தை துவங்கினர். குறிப்பாக இவர்களின் முதல் கோரிக்கையானது 2013ஆம் ஆண்டே நாங்கள் ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்று விட்டோம். எங்களுக்கு 10 முதல் 12 ஆண்டுகள் வரை கிட்டத்தட்ட எங்களுக்கு பணி நிரந்தர ஆணையானது கொடுக்கப்படவில்லை என்றும், அதோடு மட்டுமில்லாமல் இந்த அரசானது தற்காலிக ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்யும் 149வது அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என்றும், மேலும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் இல்லம் தேடி கல்வி என்ற திட்டத்தில் பணியாற்றியவர்களுக்கு மிகவும் முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது. அந்த முன்னுரிமை கொடுக்காமல் ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்ற எங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னிறுத்தி இந்த போராட்டத்தை நடத்தினர். அதன் பின்னர் இங்கு குவிந்த காவல்துறையினர் இங்கு போராட்டம் நடத்தக்கூடாது, இங்கு அனுமதி இல்லை என்று கூறியவுடன் 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் சமரசத்தின் பேரில் அவர்கள் டிபி வளாகத்தின் பின்புறமாக தற்போது போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். ஸ்ரீதர், தகவலுக்கு நன்றி செல்வா. இந்தியாவில் கொரோனா தினசரி பாதிப்பு எண்ணிக்கை இன்று 12,000க்கும் கீழ் குறைந்துள்ள போதும் தொற்றுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கை 97,000ஐ நெருங்கியுள்ளது. நாடு முழுவதும் கடந்த 24 மணி நேரத்தில் 11,793 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. இதன் மூலம்
கொரோனா பாதிப்பு மொத்த எண்ணிக்கை 4,34,18,839 உயர்ந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 27 பேர் வைரஸ் தொற்றுக்கு மரணமடைந்துள்ளதாகவும், இதன் மூலம் கொரோனா மொத்த பலி எண்ணிக்கை 5,25,047 அதிகரித்துள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. 96,700 பேர் மருத்துவமனைகளில் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வருவதாகவும், இதுவரை 4,27,97,092 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளதாகவும், நேற்று ஒரே நாளில் 9,486 பேர் தொற்றிலிருந்து மீண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 8 மணி நிலவரப்படி நாடு முழுவதும் 197,31,43,196 டோஸ் கொரோனா தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை கூறியுள்ளது. இந்திய பங்குச் சந்தைகள் இன்று காலை சரிவுடன் தொடங்கின. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் இன்று காலை வர்த்தகம் தொடங்கிய போது 317 புள்ளிகள் சரிந்து 52,844 புள்ளிகளாகவும், தேசிய பங்குச்சந்தை நிப்டி 100 புள்ளிகள் குறைந்து 15,732 புள்ளிகளாகவும் இருந்தன. அந்நிய செலாவணி சந்தையில் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 78 ரூபாய் 57 காசுகளாக இருந்தது. ஓமன் நாட்டின் பஹ்லா மாவட்டத்தில் திடீரென கொட்டிய கோடை மழையால் ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கிக்கொண்ட தனது 2 குழந்தைகளை தந்தை ஒருவர் நம்பிக்கையுடன் போராடி மீட்டார். கரையில் இருந்தவர்கள் செய்வதறியாமல் வேடிக்கை பார்த்த நிலையில் குழந்தைகளை இறுக பற்றி அவர்களை காப்பாற்றிய தந்தையின் பாசம் காண்போரை வியக்க வைக்கிறது. அதன் வீடியோ காட்சி இணையத்தில் வைரலாகி வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ராஜகமங்கலம், குருந்தன்கோடு ஆகிய 2 ஊராட்சி ஒன்றியங்களில் காலியாக உள்ள வார்டு கவுன்சிலர் பதவிக்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ளாட்சி அமைப்புகளில் காலியாக உள்ள பதவிகளுக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டு அதற்கான வேட்புமனு தாக்கல் நடைபெற்று வருகிறது. ராஜகமங்கலம் ஊராட்சி ஒன்றியத்தில் 10வது வார்டு கவுன்சிலர் பதவிக்கு ரெஜிகலா என்பவர் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளராக நேற்று வேட்புமனு தாக்கல் செய்தார். இதேபோன்று குருந்தன்கோடு ஊராட்சி ஒன்றியத்தில் 7வது வார்டு கவுன்சிலர் பதவிக்கு கிருஷ்ணகுமாரி என்பவர் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளராக வேட்புமனு தாக்கல் செய்தார். 2 அலுவலகங்களில் நடந்த வேட்புமனு தாக்கலில் குமரி கிழக்கு மாவட்ட அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக செயலாளர் திரு ராகவன் உடனிருந்தார். வடசென்னை மத்திய மாவட்ட கழக நிர்வாகியின் மறைவுக்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். திரு டிடிவி தினகரன் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், வடசென்னை மத்திய மாவட்ட கழக அவைத் தலைவர் திரு கே கிருஷ்ணமூர்த்தி உடல்நலக்குறைவால் இயற்கை எய்தினார் என்ற செய்தி கேட்டு வருத்தமுற்றதாக தெரிவித்துள்ளார். திரு கிருஷ்ணமூர்த்தியை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முதுமலை புலிகள் காப்பக பகுதியில் பெய்து வரும் தொடர் மழையால் மாயார் அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. நீலகிரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது. கூடலூர் மற்றும் முதுமலை புலிகள் காப்பக பகுதியில் பெய்து வரும் மழையால் வனப்பகுதி முழுவதும் பசுமை அடைந்துள்ளது. மாயார் ஆற்றில் அதிக அளவில் நீர் வருவதால் முதுமலை புலிகள் காப்பகத்தினுள் உள்ள மாயார் அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. வனப்பகுதி நடுவே உள்ள அருவியை முதுமலை சரணாலயத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகள் வாகன சவாரி மூலம் சென்று ரசித்து வருகின்றனர். தெலங்கானாவில் பெட்ரோல், டீசலுக்கு கடுமையான தட்டுப்பாடு நிலவி வருவதால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். தெலங்கானா மாநிலத்தில் கடந்த சில தினங்களாகவே பெட்ரோல் மற்றும் டீசலுக்கு தட்டுப்பாடு நிலவுகிறது. எண்ணெய் நிறுவனங்களில் இருந்து குறைந்த அளவில் எரிபொருள் விநியோகம் நடைபெறுவதாக புகார் எழுந்துள்ளது. இதன் காரணமாக 40% மேற்பட்ட பெட்ரோல் விற்பனை நிலையங்களில் எரிபொருள் கையிருப்பு இல்லை என்ற வாசகங்கள் ஒட்டப்பட்டுள்ளன. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். தங்களது வாகனங்களுக்கு எரிபொருள் நிரப்புவதற்காக பல இடங்களில் உள்ள பெட்ரோல் பங்குகள் முன்பாக நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர்.
எரிபொருள் தட்டுப்பாட்டை போக்க அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தங்கம் விலை இன்று சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 38,120 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கம் விலை இன்று கிராமுக்கு 10 ரூபாய் குறைந்து சவரனுக்கு 80 ரூபாய் சரிந்துள்ளது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 4,765 ரூபாய்க்கும் 1 சவரன் 38,120 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தங்கம் 8 கிராம் 41,312 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி 1 கிராம் 66 ரூபாய்க்கும் 1 கிலோ 66,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பிரேசிலில் நடைபெற்ற பாரம்பரிய திருவிழாவில் ஏராளமானவர்கள் பங்கேற்று உற்சாக நடனமாடினர். பிரேசிலில் உள்ள அமேசானியன்ஸ் மாநிலத்தில் ஆண்டுதோறும் போயி பூம்பா திருவிழா நடத்தப்பட்டு வருகிறது. உயிர்த்தெழுந்த காளை ஒன்றின் நினைவாக அமேசானியர்கள் இந்த திருவிழாவை நடத்தி வருகின்றனர். 3 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் சிவப்பு மற்றும் நீல நிறங்களில் 2 குழுக்கள் பிரிக்கப்பட்டு அவற்றுக்கு இடையே போட்டிகள் நடத்தப்படும். இந்த திருவிழாவின் தொடக்க நாளில் மக்கள் ஒன்று கூடி உற்சாகமடைந்தனர். தூத்துக்குடி திருச்செந்தூர் முருகன் கோவிலில் முதல் முறையாக முதியவர்கள் தரிசனம் செய்ய தனி பாதை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அது தொடர்பான தகவல்களை பதிவிடுகிறார் எமது செய்தியாளர் அருண். அவரிடம் தொலைபேசியில் பேசுவோம். அருண், திருச்செந்தூர் ஆலயத்தில் மூத்த குடிமக்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட தனி பாதை எந்த மாதிரியான சிறப்பு அம்சங்களை கொண்டுள்ளது? விரிவான தகவலை பதிவு செய்யுங்கள். வணக்கம் ஸ்ரீதர். அதாவது தமிழ் கடவுளான முருகக் கடவுளின் 2ஆம் படை வீடாக புகழ்பெற்றது திருச்செந்தூர் முருகன் கோவிலாகும். சூரபத்மனை வதம் செய்த புண்ணிய பூமி, வதம் செய்து சுவாமி ஜெயந்திநாதராக காட்சியளிப்பதால் இந்த ஸ்தலத்திற்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருவது வழக்கம். தமிழகம் மட்டுமன்றி வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்து சுவாமியை தரிசனம் செய்கிறார்கள். அதுவும் அதாவது வார விடுமுறை நாட்களான சனி, ஞாயிறு மற்றும் விழா காலங்களில் பல மடங்கு பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து வருகிறது. இதனிடையே திருச்செந்தூர் முருகன் கோவிலில் முன்பு பொது தரிசனம், கட்டண தரிசனம், விஐபி தரிசனம் என்று 4 வழிகளில் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டார்கள். ஆனால் கடந்த மார்ச் மாதம் 9ஆம் தேதி மதுரை உயர்நீதிமன்றத்தின் கிளையின் அறிவுறுத்தலின்படி தற்பொழுது திருச்செந்தூர் முருகன் கோவிலில் 100 ரூபாய் கட்டண தரிசனம் மற்றும் பொது தரிசனம் ஆகிய 2 தரிசனங்கள் மட்டுமே பக்தர்கள் செல்ல அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். 4 வழியில் பக்தர்கள் தரிசனம் செய்யப்பட்டு வந்த நிலையில் விஐபி தரிசனங்கள் போன்ற வழிகள் ரத்து செய்யப்பட்டு தற்பொழுது 2 தரிசனங்கள் மட்டுமே இருப்பதால் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படும் நாட்களில் சுமார் 7 மணி நேரம் வரை பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டு வந்தது. அதாவது இவ்வாறு 7 மணி நேரம் வரை பக்தர்கள் நீண்ட வரிசையில் நிற்கும் பொழுது இதில் முதியவர்கள் மிகவும் சிரமம் அடைந்து வந்தார்கள். அடிக்கடி இந்த வரிசையில் நின்ற முதியவர்கள் மயக்கம் அடைந்து வருவது போன்ற சம்பவங்கள் நடைபெற்று வந்தன. இதனை அடுத்து கோவில் நிர்வாகத்திடம் பக்தர்கள் வேண்டுகோள் விடுத்து தற்பொழுது அதாவது முருகத்தலங்களே முதல் முறையாக திருச்செந்தூர் முருகன் கோவிலில் முதியவர்கள் சுவாமியை எளிதாக சென்று தரிசனம் செய்யும் வகையில் முதியவர்களுக்கு தனி பாதை ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. அதாவது கோவிலில் சண்முக விலாஸ் மண்டபம் அருகே உள்ள துலாபாரம் அருகே இந்த பாதை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பாதையில் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்யும் முதியவர்கள், அதாவது 60 வயதை தொட்டவர்களும் அதற்கு 60 வயதிற்கு மேல் உள்ளவர்களும், அதாவது தங்களுடைய ஆதார் அட்டை, பாஸ்போர்ட் மற்றும் ஓட்டுநர் உரிமம் போன்று தங்கள் வயதை சுட்டிக்காட்டும் ஆவணங்கள் ஏதாவது ஒன்றை காண்பித்து
இந்த முதியவர்களுக்கான செல்லும் பாதையில் சென்று இலகுவாக சுவாமியை தரிசனம் செய்து கொள்ள முடியும். அவ்வாறு முதியவர்கள் இந்த முதியவர்கள் செல்லும் தனி பாதையில் செல்லும் பொழுதும் அவர்கள் அமர்வதற்கு இருக்கைகளும் இங்கு போடப்பட்டுள்ளதுடன் முதியவர்களுக்கு குடிநீர் வசதி போன்றவைகளும் இந்த பாதையில் செய்யப்பட்டுள்ளது. முதல் முறையாக திருச்செந்தூர் முருகன் கோவிலில் சுவாமியை தரிசனம் செய்ய வரும் பக்தர்களுக்கு தனி பாதை அமைக்கப்பட்டுள்ளது. பக்தரிடம் மிகுந்த வரவேற்பை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்ரீதர், தகவலுக்கு நன்றி அருண்.